ஜாஸ்மின் பினு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 299 ஸ்கூப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்களா. ஸோ எப்போ போல ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் எடுத்துடலாம். சில்வர் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எடுத்துருவோம். ஸோ இப்போது ரெட் கலர் ஸ்கூப்பில் அதில் எடுத்துருவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக 12 பேக்ஸ் கிடச்சிருக்குங்க அவங்களுக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு 12 பேக் எடுத்துடலாம். ஸோ இதுலேருந்து 12 பேக் எடுத்துடலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ 12 பேக் அவங்களுக்காக நம்ம எடுத்துருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ப்ளூ கலரில் கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பிக் ஃப்ளவர் கிளிப்பு தாங்க அவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அது ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த கிளிப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டிக்டாக் கிளிப்பு தாங்க அவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அது ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ அவங்களுக்காக இந்த கிளிப்பு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டார்க் பிங்க் கலர் கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரீன் கலர் வித் ஒயிட் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துலாம். அவங்களுக்கு க்ரன்ச்சீஸ் தாங்க ஆட் ஆயிருக்கு. ஒரு க்ரன்ச்சீஸ் ஒன்று எடுத்து வச்சிடலாமா. ஸோ அவங்களுக்கு இந்த க்ரன்ச்சீஸ் தாங்க நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. இதுவுமே ப்ளூ கலர் கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட் தாங்க. கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்மால் இயரிங்ஸ் ஒன்று ஆட் ஆயிருக்குங்க. அது ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த இயரிங்ஸ் ஒன்று அவங்களுக்காக ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. க்ரீன் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. ஸோ கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது பிரேஸ்லெட் எங்கே வச்சுருவோம். ஃப்ளவர் கிளிப் தாங்க அவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளவர் கிளிப் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ளவர் கிளிப் தாங்க நான் அவங்களுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. பிங்க் கலர் கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கீழே வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்த மாதிரி. ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பர்பிள் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கூட வந்து பிளாக் கலர் மிக்சிங்கில் வந்திருக்கு. ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. டார்க் பிங்க் கலர் கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கீழே வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்த மாதிரி. ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதாவது கடைசி பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. லைட் பிங்க் கலர் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லெட்டுங்க. கூடவே ஒரு ஐட்டம் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பிரேஸ்லெட்டிங் வச்சுருவோம். என்ன ஆட் ஆயிருக்கு அவங்களுக்கு ரிங்கு தாங்க ஆட் ஆயிருக்கு. ஒரு ரிங் ஒன்று எடுத்து வச்சிடலாம். ஸோ அவங்களுக்காக இந்த ரிங்கு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக 299க்கு அவங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.